தமிழ்நாட்டில் உள்ள ஒன்றிய அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் பணி நியமனங்களில் தமிழர்களுக்கு முன்னுரிமை. பிரதமர் மோடிக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடிதம். இந்த அறிவிப்பின்படி தமிழ்நாட்டில் உள்ள ஒன்றிய அரசு மற்றும் ஒன்றிய பொதுத்துறை நிறுவன பணி நியமனங்களில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கான வாய்ப்புகளை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் நேற்று கடிதம் எழுதினார். இதுகுறித்து பிரதமர் மோடிக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் நேற்று எழுதியுள்ள கடிதம், நாட்டில் அனைத்து பகுதிகளை சேர்ந்த மக்களுக்கும் போதுமான வாய்ப்புகள் வழங்குவதன் மூலம் மட்டுமே சிறந்த சேவை வழங்குவதை உறுதி செய்ய முடியும். ஒன்றிய அரசு மற்றும் ஒன்றிய பொதுத்துறை நிறுவனங்களில் சேருவதற்கான அவர்களது விருப்பத்தை நிறைவேற்ற முடியும். நல்ல நிர்வாகத்திற்கு பொதுமக்களுடன் இணக்கமாக பழகுதல், உள்ளூர் மொழி தெரிந்திருத்தல், கலாச்சாரத்தில் நிச்சயம் போன்றவை முக்கியமானவை. கல்வி மற்றும் தொழில்நுட்பத்தில் ஒப்பீடளவில் பரந்த அறிவு மற்றும் திறமையுடன் கூடிய மனித வளங்களை தமிழ்நாடு கொண்டுள்ளதால் அவற்றை நன்கு பயன்படுத்திட முடியும். ஒன்றிய அரசு மற்றும் ஒன்றிய பொதுத்துறை நிறுவனங்களில் பணி நியமனத்தில் தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று பல்வேறு மாணவர் நல சங்கங்கள், அரசியல் கட்சியினர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். 2021-22 ஆண்டிற்கான பணியாளர் தேர்வாணையத்தின் அறிக்கையில் பணியாளர் தேர்வாணையத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களில் 4.5% அளவில் மட்டுமே தென் மண்டலத்தை சேர்ந்த தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். அதோடு தென் மண்டலத்தில் ரயில்வே பணியாளர் தேர்வாணையத்தால் பல்வேறு பணியிடங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் பெரும்பான்மையானவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் அல்ல. இது வேலை தேடும் இளைஞர்கள் மத்தியில் ஏமாற்றத்தையும் சமூக அரசியல் வட்டாரத்தில் கவலையையும் ஏற்படுத்தியது. இத்தகைய சமச்சீரற்ற பணி தேர்வு முறை தவிர்க்கப்பட வேண்டிய தாக்கலை கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தமிழர்களுக்கான வேலை வாய்ப்புகளை அதிகரித்திடும் வகையில் தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசின் பணியாளர் தேர்வாணையங்களில் நடத்தப்படும் அனைத்து தேர்வுகளையும் தமிழில் நடத்த வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள ஒன்றிய அரசு அலுவலகங்கள் மற்றும் ஒன்றிய பொதுத்துறை நிறுவனங்களில் பணி நியமனத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை அளித்திட வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள ரயில்வே நிறுவனங்களில் பயிற்சி பெறுவோருக்கு 20% இடஒதுக்கீட்டின் கீழ் நேரடி நியமனங்களில் பிராந்திய பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்திடும் வகையில் முன்னுரிமை அளித்திட வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்.